வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4ஆம் அதிபதியின் சிறப்பு. ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி எப்பேற்பட்ட பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்மளுடைய தனுசு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த 4ஆம் இடம் எதை குறிக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 4ஆம் இடம் நம்மளுடைய ஜாதகத்தில் கல்வி ஸ்தானம், கல்வியை குறிக்கும். தாயார் சுகம், தன் சுகம், பயணம். ஒரு தூரத்தில் நம்ம போகணும்னா அது நம்ம வண்டி வாகனத்தை பயன்படுத்தி நம்ம அதை பயணமாக மேற்கொள்கிறோம். அதனால் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் இடம். வீடு, நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு வீடு நம்மளுக்கு அமைதுங்கிறத குறிக்கிறது இந்த 4ஆம் இடம். தாயார் சுகம், தாய் எப்பேற்பட்ட சுகத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்பேற்பட்ட தன்மை, நல்ல அவங்க வலுத்து இருக்கிறாங்களா அல்லது அவங்களோட சுகம் எப்படி இருக்குது, அவங்களோட பாவகம் காரகன் நம்மளுடைய சந்திர பகவான், தாய் காரகன். அதே மாதிரி கல்வி, தொலைதூரத்தில் போய் நம்ம நல்லா படிக்கிறோமா, படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை அடைகிறோமா, படிப்பில் நம்ம உயர்ந்த புகழ் அடைகிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த 4ஆம் இடம். அது புதனையும் நம்ம பார்க்கணும். புதன் எப்பேற்பட்ட தன்மையில் ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கிறது 4ஆம் இடம். காரகன் சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் ஜாதகத்தில் வலுத்து இருக்கிறாரா, எப்பேற்பட்ட சுகத்தன்மையில் இருக்கிறாரு, சுபபலன் சுப தன்மையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுக்கு அது சிறப்பாக செயல்படும். இந்த 4ஆம் இடம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனம், தாயார் சுகம், தன் சுகம், கல்வி, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும். இந்த தனுசு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி குருவே வருவார். உங்களுடைய லக்னாதிபதியே 4ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வருவார். அதனால் குரு பகவான் மாபெரும் சுபர். அவர் உங்களுடைய 4ஆம் இடமாக மீனமனை வரும். மீனத்தில் குரு ஆட்சி அடைவார். தனுசில் உங்கள் லக்னத்திலே திக்பலம் அடைவார், ஆட்சி அடைவார். மூல திரிகோண வீடு குருவுக்கு அதனால் பொதுவாக இந்த குருவோட செவ்வாய் சேரணும். குரு மங்கள யோகமாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். சந்திரன், இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேரும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். சந்திரன் பௌர்ணமி சந்திரனா சேரும்போது அது செவ்வாயோட கூடி இந்த குருவோட கூடி இருக்கும்போது ஒரு 10 டிகிரிக்குள்ளே இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். அல்லது குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். பொதுவாக நம்ம லக்னத்தில் பார்க்கலாம். இந்த குரு பகவான் தனுசு லக்னத்திலே இருக்கார், திக்பலம் அடைவார். இந்த 4ஆம் அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி உங்கள் லக்னத்திலே ஆட்சி அடைவார். அங்கே செவ்வாயும் கூடியிருக்கும்போது சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். சந்திரன் கூடியிருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். இவங்க முக்கூட்டு கிரகங்கள் கூடியிருக்காங்களா அல்லது செவ்வாய் கூடியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஜாதக அடிப்படையில் பார்க்கணும். பொதுவாக பொது பலன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ குருவோட இந்த செவ்வாய் சேர்ந்து லக்னத்தில் இருக்கார், சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுடைய பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய 5 குடையவன், அவர் செவ்வாயாக வர்றனால அந்த செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறனால பூர்வீக சொத்து இருக்கும். அந்த சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி குரு லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்து நிறைஞ்சு இருக்கும். பிறக்கும்போதே ஒரு ஆடம்பரமான ஒரு பிறப்பெடுத்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பிறப்பெடுப்பீங்க.
பிறப்பு மூலியமாக வந்து உங்களுக்கு உங்கள் தகப்பன் தாய் வழி சொத்து மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். அந்த சொத்தில் வந்து நீங்கள் பிறக்கும்போதே நல்ல வீடு, நல்ல வண்டி, வாகனம், நிறைஞ்ச ஆடம்பரமான மாளிகை உங்களுக்கு வந்து சிறப்பாக அது செயல்படும். எல்லா விதத்துலேயும் லக்னத்தில் குருவும் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படுத்தும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த மகரத்தில் வந்து செவ்வாய் வந்து உச்சமாவார், குரு வந்து நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக வந்து உங்களுக்கு செயல்படும். நேராக 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க, தனஸ்தானத்தில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து தனம், நீடித்த பணவரவு ஏற்படும். பூர்வீக சொத்துனால மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது, நல்ல பூர்வீகத்தினால மிகப்பெரிய அந்தஸ்து அடைகிறது, தகப்பன் வழி சொத்து மூலிமா நீங்கள் பெரிய ஒரு தொழில் பாக்கியத்தை அடைகிறது, நல்ல பதவியில் வந்து அமர வச்சு அது மூலிமா உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனத்தை வந்து சிறப்பான ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு செயல்படும். அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த கும்பத்தில் இந்த குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமாக வரும். பாவர்கள் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவாங்க, மறைஞ்சவங்க நிறைஞ்ச பலனை ஏற்படுத்துவாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க, தகப்பன் மூலியமாக பூர்வீக சொத்து மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். தந்தை வந்து ஒரு உயர்ந்த புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பார். அவருடைய பேரும் புகழும் வந்து நீடித்து இருக்கும். அது மூலியமாக உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வண்டி, வாகனம், உயர்ந்த ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் தொலைதூரத்தில். அதே மாதிரி 4ஆம் இடம் இங்கே வந்து குரு ஆட்சி அடைவார், செவ்வாய் வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். 2 பேரும் கூடி இருக்கும்போது மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. நேராக கர்மஸ்தானத்தை பார்ப்பாங்க. 2 பேரும் 7ஆம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது உயர்ந்த கர்மாவின் அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு நீடித்த புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. உங்களுடைய தாய் வழி சொத்து மூலிமா தாயோட புகழ் வந்து கொடிகட்டி பறக்கும். அது மூலிமா நீடித்த புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. பிறக்கும்போதே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரராக மாறுவீங்க. நிறைஞ்ச வீடு, வண்டி, வாகனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் இந்த மேசத்தில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி அடைவார். குரு வந்து 2 பேரும் சேரும்போது குரு மங்கள யோகமாக சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். பூர்வீக சொத்து இருக்கும், மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருப்பீங்க. பூர்வீகத்தினால மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். அது மூலிமா நீடித்த புகழ், வீடு, வண்டி, வாகனம் இருக்கும். தொலைதூரத்தில் வந்து கல்வியில் மிகப்பெரிய உயரத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் இது வந்து உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடமாக வரும். 6ஆம் இடத்துல வந்து மறையக்கூடாது. யோகாதிபதிகள் 6ஆம் இடத்துல மறையும் போது ஒரு சிறிய கெடுபலனை ஏற்படுத்திடுவாங்க, ஒரு போராட்ட குணத்தை கொண்டு வந்துடுவாங்க. தாயாருக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வண்டி வாகனத்தில் வந்து ஒரு பழுது ஏற்படும், அல்லது ஒரு விடாமுயற்சிக்கு அப்புறம் அது வந்து ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். கடன், வம்பு, வழக்கை ஏற்படுத்திடும். அதே மாதிரி 7ஆம் இடம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது நேராக லக்னத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய பஞ்சமாதிபதி, சுகாதிபதி இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது நேராக உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது நீடித்த புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. சமுதாயம் மூலியமாக மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. அது மூலியமாக சொத்து, வீடு, வண்டி, வாகனம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த 8ல் போய் மறையக்கூடாது. யோகாதிபதிகள் வந்து 8ல் மறைஞ்சாலே நம்மளோட ஆதிபத்தியம் வந்து நம்மளுக்கு சிறப்பாக செயல்படாது. அது மூலிமா ஒரு தடங்கள் ஏற்படுத்தும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாக செயல்படாது. அதே மாதிரி பாக்கியஸ்தானம் இந்த சிம்மத்தில் வந்து இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும். நேராக 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க, மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல தொலை ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறக்கும்போதே தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டுக்கு, வாகனத்துக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. தொலை தூரத்தில் போய் கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த கன்னிமனையில் வந்து இவங்க சேர்ந்துருக்கும்போது கர்மஸ்தானமாக மாறுறதுனால மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 7ஆம் பார்வையாக 2 பேரும் பார்க்கும்போது மிகப்பெரிய
ஒரு சொத்துக்கு அதிபதியாக இருப்பீங்க. கர்மஸ்தானம் உங்களுடைய பூர்வீக கர்மா மூலிமா உயர்ந்த ஒரு ஆடம்பரமான குடும்பத்தில் வந்து நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. அந்த பிறப்பு மூலிமா பிறக்கும்போதே மிகப்பெரிய வீடு வண்டி வாகனம் வந்து இருக்கும். மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருப்பீங்க. தாயார் வந்து வலுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த துலாத்தில் இது வந்து உங்களுடைய லாபஸ்தானமாக மாறும். எல்லாமே நட்பு இதில் வருவாங்க, சுபத்தன்மை அடைவாங்க. துலாங்கிறது வந்து சுக்கரனோட வீடு. அங்கே குரு வந்து சுபத்தன்மை அடைவார். செவ்வாயும் சுபத்தன்மை அடைவாங்க. நேராக அவங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறனால நல்ல பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். பூர்வீகத்தினால மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும். நல்ல மனசில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தும். வண்டி வாகனம் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி விருச்சிகத்தில் இது வந்து 12ஆம் இடமாக மாறும். யோகாதிபதிகள் வந்து 12ல் மறையக்கூடாது. மறைஞ்சால் வந்து உங்களுக்கு சிறப்பாக அது ஆதிபத்தியம் செயல்படாது. அதேனால உங்களுடைய விரயஸ்தானத்தில் வந்து இவங்க கூடும்போது செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி அடைவார். உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். கடன், ஒரு தீராத கடன் மூலிமா ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். விரயஸ்தானம் ஒரு நிறைஞ்ச விரயத்தை ஏற்படுத்தி அது மூலிமா வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு நிறைஞ்சு ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.